ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வாணிஸ்ரீ பேசுகிறேன். நம்ம இதிகாச புராணங்களை மலைகளை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்திருக்கு. ஒரு மலை 3 யுகத்திலும் பகவானுக்கு உதவி செஞ்சிருக்கு. அது எப்படி உதவிச்சு, அது எந்த மலை அப்படின்ற குட்டி கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த உலகம் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. பறக்கும் விமானங்கள், கற்பனைக்கும் எட்டாத சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். எப்படி இதை அந்த காலத்தில் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நிறைய தடவை யோசிச்சிருப்போம் இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட யாராவது வந்து இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை பற்றி பேசியிருந்தாங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து சிரிச்சிருப்போம். 20 வருஷத்துல அப்படி ஒரு அசுர வளர்ச்சி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பூமி அப்போ எவ்வளவு பழமையானது. பரிணாம வளர்ச்சியில் இது எப்படியெல்லாம் இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற இந்த உலகம் மாறுறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வளவு மாறுதல் நடந்திருக்கும். நம்ம புராணங்கள் சொல்லுது, அவதார் படத்துல வர்ற மாதிரி அந்த காலத்துல மலைகள் பறக்குமா, மலைகளுக்கு ரெக்கைகள் கூட இருந்துதான். ஒரு வாட்டி இந்திரன் புஷ்பக விமானத்துல வரும்போது மலையும் பறந்து கொண்டிருந்துதான். அத இந்திரன் சரியாக பார்க்காததால புஷ்பக விமானம் அந்த மலையில போய் மோதிடுச்சு. கோபம் வந்த இந்திரன் மலைகளின் ரெக்கைகளை வெட்டி விட்டாரு. அதனால அந்த மலைங்க பறக்கும் தன்மையை இழந்து விட்டது. ரெக்கைகளை வெட்டிட்டதால மலைங்களால பறக்க முடியல. அதனால நிலையாக பூமியிலே இருக்க ஆரம்பிச்சது. ஆனா நிலையாக பூமியில் இருக்கும் மலைகள் பிறகு வளர ஆரம்பித்தது. அதுக்கு உதாரணம் விந்தியமலை. விந்தியமலை வளர்வதை அகத்தியர் அடக்கினார். அதுக்கப்புறம் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் மைனாகமலை. இது போல மலைகள் பறப்பதும் வளர்வதும் அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக இருந்திருக்கு. சரி, வாங்க நம்ம கதைக்கு போலாம். கோகுலத்தில் இந்திர விழாவை தடை செய்ய கிருஷ்ணன் கோவர்தனகிரி பூஜை செய்யலாம் என்று சொன்னதால அது கேட்டு வெகுண்ட இந்திரன் வருணனை அழைத்து கோகுலத்தில் மழை பெய்ய வைத்து கோகுலத்தையே அழித்து விடுமாறு உத்தரவிட்டாரு. வருணனும் மிக பயங்கரமாக மழையை கோகுலத்தில் பொழிவித்தான். உடனே கோவர்தனகிரியை தனது சுண்டு விரலால் தூக்கி அனைத்து யாதவர்களையும் மாடுகளையும் மக்களையும் கோவர்தனகிரியில் வரச் செய்து அனைவரையும் மழையிலிருந்து காப்பாற்றினார் நமது கிருஷ்ணர். தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது. கொட்டி தீர்த்தது. குழந்தைகள், ஆடு மாடுகள் அனைவரும் ஆனந்தமாய் கோவர்தனகிரியில் இருந்து மழை பொழிவதை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது கோவர்தனகிரி மலையும் நகைத்தது. அதை கண்ட கண்ணன் கோவர்தனகிரியிடம், என்ன சிரிப்பு, என் விரல் வலிக்குமே என்று உனக்கு வருத்தம் இல்லையா, கவலை இல்லையா என்று கேட்டார். அதற்கு கோவர்தனகிரி, வலியா உனக்கா, உலகம் முழுவதும் தாங்குபவன் நீ. வராக அவதாரத்தில் பூமி முழுவதையுமே தாங்கி கடலிலிருந்து மேலே கொண்டு வந்தானே நீ. உன்னை நம்பினால் உலகம் மேலே வரும் என்பது உண்மைதானே. மேலும் உனக்கு வலிக்க கூடாது என்ற காரணத்தினால்தான் என்னால் என்றவரை என்னை லேசாக்கி கொண்டு விட்டேன் தெரியுமா என்று மலை வினவியது. மேலும் கோவர்தனகிரி கூறியது, இங்குள்ள மக்களின் முகங்களை பார்த்தாயா? உன்னை சரணடைந்து உன் அருளில் நிழலில் ஒதுங்கும் அவர்களுக்கு முன் ஜென்மத்தில் செய்த முன்வினை பயன் என்று ஒன்று கூட கிடையாது. அதற்கு நிரூபணம் நானே என்று கோவர்தனகிரி கூறியது. அதற்கு கிருஷ்ணன், முன் ஜென்மம் பற்றி பேசுகிறாயா? இது துவாபர யுகம். திரேதா யுகத்தில் நீ யாராக இருந்தாய் என்று உனக்கு நினைவு உள்ளதா என்று கேட்டார். அப்பொழுது மலையின் மனதில் போன ஜென்மத்து ஞாபகம் சிந்தனைகளோடு ஓடிற்று. திரேதா யுகம் ராமாயண காலம். சேதுபந்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. சேதுபந்தனத்திற்காக ஆஞ்சநேயர் வடக்கிலிருந்து பெரும் பெரும் மலை தொடர்களிலிருந்து ஒவ்வொரு மலையாக எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது மலைக்கூட்டத்தின் இடையே இருந்து சுமேரு என்ற மலையையும் கையில் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்போது ஆகாசத்திலிருந்து பார்த்த அனுமன் சேதுபந்தனம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து அந்த மலையை அதே இடத்தில் வைத்தார். உடனே சுமேரு மிகவும் வருந்தி, பிரபு, என் உற்றார் சுற்றம் உறவினர் சொந்தம் அண்ணன் தம்பி அனைவரும் சேதுபந்தனத்திற்கு பயன்படுகின்றனர், நானும் அதற்கு பயன்படுவேன் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் என்னை இப்படி பாதி வழியில் தொப்பென்று வைத்து விட்டீர்களே என்று கேட்டது. அது கேட்டு உடனே ஆஞ்சநேயர் ராமரிடம் சென்று, மேருமலை இவ்வாறு கூறுகிறது ராமா, என்ன செய்யலாம் என்று கேட்டார்.
அந்த மலையிடம் அடுத்த ஜென்மத்தில் நீ கடவுளுக்கு பயன்படுவாய், காலம் கனிந்து வரும், அதுவரை காத்திரு என்று ராமர் கூறினார். ஆஞ்சநேயரும் அதை அப்படியே வந்து சுமேருவிடம் கூறினார். இதுவே கோவர்த்தனகிரியின் முந்தைய பிறப்பு. இரண்டாவது கோவர்த்தனகிரி. இனி அடுத்த பிறப்பை பற்றி பார்ப்போம். 7 நாள் மழைக்கு பிறகு இந்திரன் வந்து கண்ணனிடம் பணிந்து தான் செய்த தவறை மன்னித்து அருளுமாறு வேண்ட கண்ணனும் இந்திரனை மன்னித்தருளினான். இந்திரா, தான் என்ற அகம்பாவம் மட்டும் என்றும் கூடாது, என்றுமே உன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டு செயல்படு என்று கூற, இந்திரன் சரணடைந்தவர்களை காக்கும் பக்தவச்சலா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவன் இந்திரலோகம் சென்றான். மழை நின்றவுடன் யாதவர்கள் அனைவரும் வீட்டிற்கு செல்ல கோவர்த்தனகிரியை பகவான் கீழே வைத்தார். அப்பொழுது மலை பகவானை பார்த்து, பகவானே, உனக்கு சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது, மிக்க மகிழ்ச்சி என்று கூறியது. அதை கண்டு நகைத்த கிருஷ்ணன், மலையே, நீ எனக்கு சேவை செய்தாயா? நான் அல்லவா உன்னை 7 நாள் தூக்கி கொண்டு இருந்தேன், நான் அல்லவா உனக்கு சேவை செய்தேன் என்று கூறினார். உடனேயே கோவர்த்தனகிரி அபச்சாரம் அபச்சாரம் என்று தன் கன்னத்தில் போட்டுக்கொண்டது. வார்த்தைகளை மாற்றி பேசுகிறாயா கண்ணா? நீதான் திருட்டு கண்ணனாயிற்றே. நீ எதை சொன்னாலும் உலகமே கீதை என்று கேட்கும். அடுத்து வரும் கலியுகத்திலாவது நான் உனக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடு என்று கேட்டது. கண்ணன் மலையை கனிவுடன் பார்த்தார். தான் தூக்கி நின்ற 7 நாட்களும் மலை தன்னைத்தானே லேசாகி கொண்டதையும் எண்ணி பார்த்தார். பின்பு புன்முறுவலோடு அதன் வேண்டுகோளுக்கு இணங்கி அதற்கு அருள் புரிந்தார். மலையே, உன்னை துவாபர யுகத்தில் 7 நாள் நான் தாங்கினேன், அதற்கு பதிலாக கலியுகத்தில் நீ 7 மலையாக என்னை தாங்குவாயாக. நான் ஸ்ரீனிவாசனாக உன்மேல் கோயில் கொள்வேன். மலையப்பன் என்று மக்கள் என்னை வணங்குவார்கள். அந்த இடம் திருப்பதி என்று அழைக்கப்படும். திருப்பதியில் உன்மேல் தங்கும் நான் வரும் அனைவருக்கும் அனைத்தையும் வாரி வழங்குவேன். உன் மலையில் மேல் ஏறி வந்து என்னை தரிசனம் செய்பவர்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் செல்வங்களையும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வாரி வழங்குவேன் என்று கண்ணன் கோவர்த்தனகிரியிடம் கூறினார். அதுவே இப்பிறவியில் 7 மலையாக ஸ்ரீனிவாசனை தாங்கிக் கொண்டிருக்குது. இதுவே மலையின் 3 பிறவியாகும். திரேதா யுகத்தில் சுமேரு மலையாகவும், துவாபர யுகத்தில் கோவர்த்தனகிரியாகவும், கலியுகத்தில் 7 மலையாகவும் வரம் பெற்ற பகவானின் அருளை பெற்று விளங்குகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா, உன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி. வாழ்க வளமுடன்.